எல்லோருக்கும் வணக்கம். வெல்கமிங் ஆல் டு உங்கள் ஃபிசியோ சேனல். அண்ட் நான் உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் திவ்யா. இது என்னோட யூடியூப் ஃபர்ஸ்ட் வீடியோ. என்னுடைய ஒரு வருட கனவு அப்படின்னு கூட இதை சொல்லலாங்க. இதை ஒரு கடவுளுடைய ஒரு நல்ல நாளில் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக நான் கடந்த ஒரு 3 வாரமாக வெயிட் பண்ணி இந்த நாளுக்காக காத்திருந்தேன். இது என்ன நாள் தானே கேட்குறீங்க? பங்குனி உத்திரம் தாங்க. அதாவது மார்ச் 24, 25 இந்த 2 நாள் பங்குனி உத்திரம் வந்தது இல்லைங்களா? ஞாயிற்றுக்கிழமை 24th அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றது தான் ஒரு டே இன் மை லைஃப் ப்ளஸ் விலாகு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் அச்சரப்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற நடுப்பழனி அப்படின்னு சொல்கிற மரகத பால தண்டாயுதபாணி முருகரை தான் அவங்க பார்க்க வந்திருக்கேன். நம்ம இந்தியன்ஸ்க்குன்னு ஒரு ஹேபிட்ஸ் இருக்குது இல்லைங்களா? எதை பண்ணாலும் கடவுள்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நாளில் அதுக்காக தான் நான் இந்த நாளுக்காகவும் இந்த முருகருக்காகவும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அந்த நாளும் நெருங்கி வந்துருச்சு. இது என்னோடய ஒரு வருட கனவிற்கான ஒரு சின்ன தொடக்கமாக நம்ம வச்சுக்கலாம். நான் வேகமாக கடவுளை கும்பிடணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கூட்டத்துலேயும் வீடியோஸ் உங்களுக்காக ஒரு சில கிளிப்பிங்ஸ் கண்டிப்பாக முருகர்கிட்டேருந்து தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இது நம்ம மலை அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஜஸ்ட்டு ஒரு குன்றின் மேலே தான் முருகர் இருக்கிறாரு. உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் சான்ஸ் கிடச்சதுன்னா முருகரை வந்து பார்த்துட்டு போங்க. அவ்வளோ அழகாக இருப்பாருங்க. நம்ம காஞ்சி மகா பெரியவர் இருக்கார் இல்லைங்களா? அவர் வந்து இந்த முருகரை வழிபட்ட பிறகு இவர் பழனி முருகர் மாதிரி இருக்கிறாரு அப்படின்றதுனால இந்த ஊருக்கு நடுப்பழனி அப்படின்னு சொல்லி மகா பெரியவா பெயர் வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த கோவிலில் 45 அடி சிலை இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் இல்லைங்களா? இந்த முருகருமே இப்போ ரீசெண்டாக கும்பாபிஷேகம் பண்ணி நிறுவியிருக்கிறாங்க. இது போக இங்கே அரசு மற்றும் வேம்ப மரம் வந்து தலை விருட்சமாக இருக்குது. நான் வேகமாக சுவாமியை போய் மேலே பார்த்துட்டு கீழே வர ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கீழே ஜஸ்ட் எல்லாமே ஒரு சீத்ரூ மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த தேர் இருக்கு இல்லைங்களா? இதில் தான் இன்றைக்கி இரவு சுவாமியும் அம்பாலும் ஊர்வலமாக வருவாங்க. ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்க்காக என்னால் அங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ நான் சட்டுன்னு கிளம்பிட்டேன். எல்லாமே ஜஸ்ட் ரேட் பார்த்து ஒரு விண்டோ ஷாப்பிங் முடிச்சுட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பியாச்சுங்க. போகிற வழியெல்லாம் அவ்வளோ அழகு. முருகர்னால் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள்? உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நாள் இங்கே வரணும் அப்படின்னு முருகர் நினச்சாருன்னா கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க. முருகரை பார்த்த களைப்பெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியலங்க. வீட்டுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட ரெஸ்ட் எடுக்கலை. உடனே அடுத்த நாள் முருகர் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறார் இல்லைங்களா? அதுக்காக எல்லா க்ளீனிங் ஒர்க்ஸும் மடன்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது சண்டே ஈவினிங் ஒரு 5 மணி போலங்க. முருகரை போய் பார்த்துட்டு வந்து மனசு ஃபுல்லாக அவ்வளோ சந்தோஷம். நான் அவரை பார்க்க போகும்போதே கந்தகுரு கவசம், கந்த சஷ்டி கவசம், வேல்மரல் இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகங்கள், பதிகங்கள் இது எல்லாமே பாராயணம் பண்ணிகிட்டே போயிட்டு நான் முருகரை பார்த்துட்டு வந்துட்டேன். வந்த பிறகுமே எனக்கு அந்த வைப்ரேஷன் என்னோடய உடம்புலேருந்து குறையவே இல்லைங்க. வீடை வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்த நாள் முருகன் நம்ம வீட்டுக்கு வர போகிறாரு இல்லைங்களா? அவருக்காக எல்லாமே பார்த்து பண்ணும்போது மனசில் அவ்வளோ சந்தோஷம். இன்றைக்கி நான் க்ளீனிங் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் வாட்டரை மைல்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி வேப்பிலை, கருந்துளசி, ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், ஒரு கைப்பிடி அளவு உப்பு இது எல்லாமே ஆட் பண்ணி நம்ம ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா க்ளீனிங் லிக்விட், அதையும் ஒரு மூடி ஆட் பண்ணி தொடச்சோம் அப்படின்னா வீடு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி ப்ளஸ் நல்ல க்ளீனிங் வந்து நமக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரே ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதெல்லாம் இல்லை நாங்கள் சிட்டி சைடு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு கைப்பிடி கல்லுப்பு, ஒரு சிட்டிக்கு மஞ்சள் மட்டும் போட்டு ஃபர்ஸ்ட் வீடு ஒரு டைம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு க்ளீனிங் லிக்விட் போட்டு ஒரு டைம் ஆஃப் பண்ணி விடுங்க. மாதத்துக்கு ஒரு டைம் ஆச்சு பண்ணுங்கள். வீடு வந்து நல்ல பாசிட்டிவ் வைப் இருக்கும். நான் அந்த மாதிரி முடித்த பிறகு சாம்பிராணி போட்டு ஈவினிங் அடுத்த நாள் சாமி கும்பிடணும் இல்லைங்களா? அதுக்காக நிலைவாசல் பூஜைக்காக ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிலைவாசலில் எப்போவுமே திருநாமம் இல்லை திருப்பட்டை நம்ம வீட்டில் எது சாத்துவோமோ ஆஸ் யூஷுவல் நம்ம மாமியார் வீட்லேயோ அம்மா வீட்லேயோ என்ன வழக்கம் இருக்கோ அதுபடி பூஜையெல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து திருவிழா அப்படின்னாலே கிராமத்துலலாம் மாயிலை வேப்பிலை தோரணம் தானங்க ஸ்பெஷல். அதையுமே போட்டு நம்ம வாசலை ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் வீட்டுக்கே எவ்வளோ களை வந்திருக்கு அதை போட்ட பிறகு அப்படின்னு சொல்லி நிலைவாசல்லையுமே நம்ம அபிஷேக பொடி, மஞ்சள், பன்னீர், ஜவ்வாது போட்டு மிக்ஸ் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிட்டாச்சு. இப்போ அடுத்து உள்ள கொஞ்சமாக எல்லா ஒர்க்ஸுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
உள்ள பூஜை ரூம் ரெடி பண்ணி வச்சாதாங்க நான் மார்னிங் பிரம்ம முகூர்த்தம், அதாவது அதிகாலை 3 மணிக்கு எழுந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு அப்படின்னு இருக்கேன். நான் இதை டெய்லியுமேலாம் ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. இதை மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் டேஸில், இல்லை நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை நம்ம கடவுள்கிட்ட ஏதாவது வேண்டிக்கணும், அந்த மாதிரி டைமில் மட்டும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, லைக் ஒரு 9 நாள், 11 நாள், 21 நாள், 48 நாள், ஒரு மண்டலம் இல்லைங்களா, அதை மாதிரி ஏதாவது வேண்டிக்கிட்டு நான் கடவுள்கிட்ட ஃபினிஷ் பண்ணுவேன். பட் டெய்லியுமே இருக்கணும் அப்படின்னு தானுங்க ஆசை. ஆனால் ஒர்க்கிங் உமன்ஸ் இல்லைங்களா, ஜாப் போயிட்டு வர்றது வந்து வீட்டுக்கு வந்து எப்படா வேலையை முடிச்சுட்டு உட்காருவோம், எப்படா படுப்போம் அப்படின்னு சொல்லி தாங்க இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உள்ள எல்லா படத்துங்களையும் அம்மா தொடச்சி வச்சுட்டாங்க. நான் அகெயின் ஒரு டைம் வந்து பன்னீர் ஜவ்வாது மிக்ஸ் பண்ண வாட்டரில் சுவாமி படங்களை எல்லாம் ஒரு டைம் தொடச்சிட்டு, மஞ்சள் வெளியே நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதே ஜவ்வாது பன்னீர் கலந்த மஞ்சள், தாழம்பு ஸ்பெஷல் குங்குமம் வச்சு மஞ்சள் குங்குமம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பஞ்சு திரி காலி ஆயிடுச்சுங்க வீட்டில். பஞ்சு திரி நம்ம கையிலேயே செஞ்சு சுவாமிக்கு விளக்குக்கு நாளைக்கு ஏற்றுறதுக்காக எண்ணெய் திரி ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. நம்ம கையிலேயே செஞ்சு சாமிக்கு போடும்போது மனசு அவ்வளோ திருப்தியாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் வந்து குச்சி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுலபம் தாங்க. கடவுளுக்கு நம்ம கையால் செய்யும்போது கிடைக்கிற சந்தோஷமே தனி தான் இல்லைங்களா. அடுத்து ஹஸ்பண்ட் பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னதான் நம்ம தோட்டத்தில் என்ன பூ பூத்தாலும் கடவுளுக்கு நம்ம வாசனையாக இருக்கிற மல்லிகைப்பூ போடுற மாதிரி ஈடாகுங்களா. காமாட்சம்மன் விளக்கு, லக்ஷ்மி, அம்பாள் படத்துக்காக எப்போவுமே நாங்கள் தனியாக மஞ்சளும் சாமந்தியும் வாங்கிட்டு வருவோம். நமக்கு அப்படின்னா தாங்க நம்ம கட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கும், கஷ்டப்படுவோம், கட்டி வைக்கணும்னு யோசிப்போம். ஆனால் கடவுளுக்கு இல்லைங்களா, அதுவும் நம்மளோட முருகருக்கு அப்படின்னும் போது ஏதாவது நம்மளுக்கு டயர்ட்னஸ் தெரியுங்களா, இல்லை அவர் தான் தெரிய விடுவாரா, அதெல்லாம் சட்டுன்னு முடிச்சு வச்சாச்சு. இந்த கேப்பில் வில்லேஜில் பங்குனி உத்திரம் செலிப்ரேட் பண்ணும்போது அரக்காய், காப்படி, மரக்காய் அது எல்லாமே அம்மா பட்டை போட்டு நெல் போடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, காமாட்சி அம்மன் காலடி அப்படின்னு சொல்லி கிராமத்தில் சொல்லுவாங்க. பெரிய காலடி வந்து காமாட்சி அம்மனும், சின்ன காலடி நம்மளோட குட்டி முருகரும் இன்றைக்கி உள்ளே வரதா ஐதீகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எங்கள் பாட்டியெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அர்த்தநாரீஸ்வரர், அதாவது பெரிய காலடி சிவபெருமானும், சின்ன காலடி வந்து பார்வதி தேவியார்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே நான் மார்னிங் 3 o'clock எழுந்துட்டேன். பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றணும்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ ஃபாஸ்ட்டாக கடகடன்னு எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நான் வந்துட்டேன். ஒரு 3:25 போல். அதிகாலை வந்து பூஜை ரூம் இப்படி தாங்க இருந்தது. குளிச்சு முடிச்சுட்டு வந்த பிறகே நான் உடனே வாசல் தெளிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுதானங்க ரொம்ப முக்கியம். காலைல எழுந்து வந்தவுடனே அப்போ தான் நம்மளுடைய பிரம்ம தேவர்களும் நம்மளுடைய மகாலட்சுமி எல்லாருமே வந்து உள்ளே வருவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இரவில் குடிக்கொள்வாங்க இல்லைங்களா, மூதேவியார் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்கிறது ஐதீகம். ஸோ நான் சட்டுன்னு ஃபாஸ்ட்டாக கோலம் வரைஞ்சிட்டேன். இங்கேயுமே நாங்கள் அந்த காமாட்சி அம்மன் காலடி தாங்க வரைவோம். டோட்டலாக 7, 9, 11 அப்படின்னு சொல்லி கணக்கு இருக்குது. நம்ம உள்ளே கணக்கு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, 10 இதோடு சேர்த்து 11 காலடி வரைஞ்சி அந்த அம்பாளுடைய காலடிக்கு மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்ச பிறகு நிலைவாசலில் 2 பக்கமும் திருஷ்டிக்காக எலுமிச்சையில் கட் பண்ணிவிட்டு தாளம்பு குங்குமம் சேர்த்து நான் வச்சுட்டேன். அடுத்து நிலைவாசல் பூஜைக்காக 2 பக்கமும் உருளி ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் 2 கீழே நிலைவாசலில் நம்ம வேப்பிலை போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வேப்பிலை, பூ, மஞ்சள், குங்குமம் எல்லாமே அதிகாலையில் ரெடி பண்ணி வச்சு வாசலை பார்க்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்குங்க. மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக, அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். இதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நிலைவாசல் ரெடி பண்ண பிறகு நான் அங்கேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே நின்று வாசலை பார்த்துட்டு அடுத்து உள்ள நம்மளோட கல் விநாயகர் இருக்கார் இல்லைங்களா, ஒருத்தர் வீட்டில் ஒரு மாதிரி அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வீட்டில் பஞ்சலோகம் இருக்கு இல்லைங்களா, அதில் சிலை வச்சுருப்பாங்க. நான் சட்டுன்னு போயிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற கல்விநாயகருக்கு எண்ணெய், சீக்காய், பால், தயிர், எலுமிச்சை, தேன் இதெல்லாமே போட்டு அபிஷேகம் பண்ணிட்டேன். இவர் அபிஷேகம் பண்ணாதாங்க எங்கள் வீட்டில் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. முதலும் இவர், முற்றிலும் இவர் இல்லைங்களா நம்மளோட விநாயகர். அவரை முடித்தாதானங்க, அவரை குளிப்பாட்டின பிறகு தான் பூஜை ரூமில் பாதி வேலை கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அவரை குளிப்பாட்டி அவருக்கு சுத்தமான இலைச்ச சந்தனம் இருக்கு இல்லைங்களா, அதை சூட்டி அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் அவங்களுக்கு போட்டு அவங்களோட அரியாசனத்தில் உட்கார வச்சு அவங்க எந்த இடத்துல இருப்பாங்களோ அந்த இடத்துல எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்மளோட வெள்ளி லக்ஷ்மி இருக்கிறாங்க இல்லைங்களா, லக்ஷ்மி, விநாயகர், காமாட்சி அம்மன் எல்லாமே எடுத்து பன்னீர் தெளித்து அவங்கள அமர வைக்கிறதுக்காக ரெடி பண்ணியாச்சு. அவங்களுக்கும் அதே மாதிரி பன்னீர் கொளிச்ச மஞ்சள் அண்ட் தாளம்பு குங்குமம் வச்சு
அவங்கள அழகா ரெடி பண்ணிக்காச்சு. அவ்வளோ அழகா இருக்குங்க அவங்கள பார்க்கும்போது. அடுத்து அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறதுக்காக நான் ஒரு பிளேட்ல பச்சரிசியும், மஞ்சள், பன்னீர் மிக்ஸ் பண்ணி, அட்சதை ரெடி பண்ணி அதில போட்டு கல்லுப்பு பருப்பையும் அவங்கள உட்கார வச்சுட்டேன். முருகர்னா வெற்றிலை தீபம் தானங்க. அதுவும் பங்குனி உத்திரம் ஸ்பெஷல் அப்படின்னா வெத்தலை தீபம் இல்லாமையா? நான் ஒரு பித்தள தாம்பூல தட்டு இருக்கு இல்லைங்களா? அதில ஒரு 6 வெத்தலைய காம்பு கிள்ளி, அதாவது பித்தளையோட பேக் சைடு இருக்கு இல்லைங்களா? அந்த காம்ப கிள்ளி மஞ்சள் குங்குமம் வச்சு, நான் டிசைன் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா? தட்டில இப்படி எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா நம்ம எல்லா பக்கமும் பரப்பி நம்மளோட இஷ்டம் தாங்க. எப்படி வேணால் டிசைன் பண்ணி அதில் எல்லா பக்கமும் நம்மளுக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பூ வச்சு அலங்கரிச்சுக்கலாம் அந்த பிளேட்டை. நம்ம முருகர்கிட்ட இது வேணும், அது வேணும், வீடு வேணும், காசு வேணும், நிலம் வேணும், படிப்பு வேணும், நிம்மதி வேணும், கல்வி வேணும், எதுவுமே கேட்க வேணாங்க. முருகா, நீ என்னை ஒரு கண் திறந்து உன்னோட கடை கண்ணில் ஒரே ஒரு டைம் என்னை பாருப்பா. என் வாழ்க்கையில் எல்லாமே தன்னால் நடக்கும். நீ மட்டும் என் கூட வந்தால் போதும் அப்படின்னு கேட்டு பாருங்கள். நீங்கள் கேட்டதெல்லாம் முருகர் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு. இது 100% சத்தியமான உண்மைங்க. அடுத்து நான் பூவெல்லாம் சுவாமிக்கு சுட ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு இல்லைங்களா? 4:30 மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றணும். அதனால் நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்ற வந்துட்டேன். பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றும்போது நம்ம ஒரு சில ஸ்லோகங்கள் சொன்னால் நல்லது. இல்லை எனக்கு எந்த ஸ்லோகமும் வராது, எனக்கு சமஸ்கிருதம் கூட வராது, எனக்கு ஜஸ்ட்டு தமிழ் தான் தெரியும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட் சிம்பிள். ஓம் திருவிளக்கே போற்றி, ஓம் திருவிளக்கே போற்றி, ஓம் திருவிளக்கே போற்றி. இதை மட்டும் ஒரு 3 டைம் இல்லை 5 டைம் இல்லை ஒரு 7 டைம் சொல்லி கடவுளை நம்ம மனசில் பாராயணம் செஞ்சு லக்ஷ்மி தேவியார் இந்த விளக்கில் வந்து வாசம் செய்யணும். நம்ம வீட்டில் 16 செல்வங்களுக்கும் எந்த குறைபாடும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணி வெளியேருந்து லக்ஷ்மி தேவியார் நம்ம தானங்க லக்ஷ்மி, நம்ம வீட்டுக்கு நமக்குள்ளே தானங்க வருவாங்க. அவ்வளோ அமைதியோடையும் கடவுள் பக்தியோடையும் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வந்து விளக்கில் அவங்கள அமர வச்சுருங்க. அடுத்து என்னங்க, பூ சூட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு பூஜையில் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான பார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நமக்கு பிடிச்ச சுவாமியை அலங்கரித்து பார்க்குறது தானங்க அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இதில் முக்கால்வாசி எல்லாமே நம்ம தோட்டத்தில் அம்மா பறிச்சிட்டு வந்து வச்ச பூ தான். இதை நான் ஒன்று ஒன்றா வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு பிடிச்ச சுவாமிக்கு இது, பெரிய சுவாமிக்கு இது, குட்டி சுவாமிக்கு இது அப்படின்னு சொல்லி நான் பார்த்து 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 ஒன்று ஒன்றா ரொம்ப க்யூட்டாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப டைம் எடுத்து அழகாக ரசித்து ரசித்து வச்சிட்ருப்பேன். இதுக்கே எனக்கு மோர் தென் 1 ஹவர் பக்கம் ஆயிடுச்சுங்க. அடுத்து எல்லாருமே இப்படி தான் பூ வச்சு அலங்கரித்து அந்த உப்பு பிளேட்டில் லக்ஷ்மியை உட்கார வச்சு இப்படி ரெடி பண்ணிட்டோம். அடுத்து ஸ்வர்ணம், அதாவது தங்கமும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அதிலேருந்து இல்லாமல் சுவாமிக்குன்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு காசுங்க, 10 ரூபா தான் வைக்கணும், 500 தான் வைக்கணும், 2000 தான் வைக்கணும் அப்படி கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு காசும் ஒரு ஸ்வர்ணம், அதாவது 1 கிராம் இருந்தால் கூட ஓகே, வச்சு அழகா அவங்கள அலங்கரித்து லக்ஷ்மி தேவியார் முன்னாடி வச்சிடணும். அடுத்து வெத்தலை தீபம் பாருங்கள் எவ்வளோ அழகாக எரியுது. அதை பார்க்கும்போது எனக்கு முருகரையே பார்க்குற மாதிரி அவ்வளோ நிம்மதியாக இருந்தது. எல்லா சுவாமிக்கும் பூ வச்சாச்சு. நம்ம வீட்டில் பறிச்சிட்டு வந்த பூவையே அழகாக எல்லாருக்கும் பார்த்து 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 வச்சு ரெடி பண்ணி முடிச்சாச்சுங்க. ஃபைனலாக நம்ம பூஜை ரூம் வந்து வெத்தலை பாக்கு, மாதுளை, பூ, காசு, பணம், நகை, வெள்ளி எல்லாமே வச்சு இப்படி தாங்க ஜொலிக்க ஆரம்பிச்சது. வெளியே நம்ம ஏற்றி வச்சோம் இல்லைங்களா பிரம்ம முகூர்த்த விளக்கு, மணி இப்போ 6:30 ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே அது எரிஞ்சிட்டே தாங்க இருக்குது. நம்ம அதை குளிர்படுத்த வேண்டாம். நம்ம உடனே 9 மணிக்கு தீபாராதனை பண்ணணும் இல்லைங்களா? அதனால் அது அப்படியே எரிஞ்சிட்ருக்கட்டும். நேற்று நைட்டு போட்ட கோலம் எல்லாத்துக்குமே நம்ம புஷ்பத்தால் அலங்காரம் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. அம்மாவும் அந்த மரக்காய், காப்படி எல்லாத்துலேயுமே நெல்மணிகளை கொட்டி பரப்பி நிரப்பி வச்சுட்டாங்க. அங்கே வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டி ஃபோட்டோ இருக்கு இல்லைங்களா? அவங்களுக்கு படைக்கிறதுக்காக தனியாக அங்கே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் அந்த பிளேட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மறந்துட்டேன். லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா? லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணுறதுக்காக 108 தாமிர மணி, அதாவது இங்கே நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா குளம், அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த மணியும் ப்ளஸ்ஸு காயின்ஸ் 108 காயின்ஸும் இருக்குது. அந்த பூஜை வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வேகமாக சமைக்க வந்துட்டேங்க. இன்றைக்கி நம்ம என்ன சமைச்சிருக்கோம் அப்படின்னா, சுவாமிக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், இனிப்பு கொழுக்கட்டை, அடுத்ததாக பாயசம், அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூடான கடலப்பருப்பு வடை, அடுத்து சூடான சாதம், பட்டாணி மற்றும் உருளைக்கிழங்கு போட்ட காரசாரமான வறுவல்,
அடுத்து நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச எல்லா காய்கறியும் போட்ட கலப்படமான சாம்பார். இவ்வளோ தாங்க நான் சுவாமிக்காக நைவேத்தியம் பண்ணது. அடுத்து விளக்கு காற்றுல அணைஞ்சிருச்சு இல்லைங்களா, அதை திரும்பவும் குளிர்படுத்திட்டு 2 விளக்கும் முதல்ல இருந்து ஏற்றி உள்ளே போயிட்டு லக்ஷ்மி விளக்கு, அதாவது வெள்ளி காமாட்சி விளக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் டெய்லி ஏற்றுவோம் இல்லைங்களா, அந்த காமாட்சி விளக்கு எல்லாமே ஏற்றிக்கிட்டாச்சு. திரும்ப மனசில் மந்திரம் சொல்லுவோம் இல்லைங்களா, ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படின்ற மந்திரத்தை 3 டைம் சொல்லி நம்ம எல்லா காமாட்சி அம்மன் விளக்கையும் ஏற்றியாச்சு. அடுத்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, எல்லா இலையிலையும் நெய்வேத்தியம் படைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயுமே எங்கள் வீட்டில் 7, 9 அப்படின்ற எண்ணிக்கையில் தாங்க இலை போட்டு சுவாமிக்கு படைப்போம். இப்போ வீடு கொஞ்சம் ரினோவேட் பண்ணதில் பூஜை ரூமும் ரொம்ப குட்டியாயிடுச்சு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ஜாப் போகிறதுனால அது சாப்பிடவும் ஆள் இல்லைங்க. அது அப்படியே வேஸ்ட்டாக தான் ஆகுது. அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, தாத்தா பாட்டிக்கிட்ட தனியாக ஒரு இலையும், இங்கே எல்லா சுவாமிகளுக்கும் சேர்த்து நம்ம படைக்கிறதுக்காக 3 இலை போட்டாச்சு. நடு இலை இருக்கு இல்லைங்களா, அது எப்போவுமே தலைகைக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது அதில் வந்து அன்னைக்கு ஸ்பெஷல் செய்வோம் இல்லைங்களா, சக்கரை பொங்கல், கொழுக்கட்டை, வடை அதை மட்டும்தான் வைக்கணும். சாதம், சாம்பார், பொரியல் எல்லாமே வந்து பக்கத்தில் தான் வைப்பாங்க. நடு இலையில் தலைகையில் ஜஸ்ட் அதை ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு அதில் தயிர், வாழைப்பழம் போட்டு தலைகை போட்டுருவோம். இது ஒரு சில பேர் வீட்டில் சாட்டர்டேஸில் மட்டும் பண்ணுவாங்க. பட் நாங்கள் எல்லாரும் சாமி கும்பிடும் போதுமே வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து இப்படி தான் நடு இலையில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சாம்பிராணி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது மூலிகை சாம்பிராணிங்க. நம்ம வெளியே இருந்து போட்டு வர ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கதிரவனுக்கு காமிச்சிட்டு நம்ம நிலைவாசல் இருக்கு இல்லைங்களா, குலதெய்வத்தையும் கதவில் லக்ஷ்மி தேவியார் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களையும் வழிபட்டுட்டு உள்ளே டைரெக்டாக வந்து முதல்ல நம்மளுடைய கல்விநாயகர் இருக்கார் இல்லைங்களா, அவங்களையும் மற்றும் எல்லா சகல தெய்வங்களையும் நம்ம வணங்கிட்டு நம்மளோட பீரோ, பெட்ரூம், ஹால், கிச்சன் எல்லாத்துலேயுமே பின்னாடி தோட்டம் எல்லாத்துலேயுமே சாம்பிராணி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குங்க வீட்டில். நீங்கள் மார்னிங் பிஃபோர் 6 o'clock அப்படி இல்லைனா ஈவினிங் ஆஃப்டர் 6 o'clock நீங்கள் சாம்பிராணி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் ஒரு நல்ல வைப் இருக்குங்க. உங்களால் எல்லா நாளும் பண்ண முடியல, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா அட்லீஸ்ட் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடேஸ்லையாச்சும் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அடுத்து வில்லேஜ் ஸ்டைல் ஸ்பெஷல் பங்குனி உத்திரம் அப்படின்னா என்னென்னா, நாங்கள் கதிரவனுக்கும் இன்றைக்கி நன்றி சொல்வோங்க. பொங்கல் அன்றைக்கி மட்டும் இல்லை, இன்றைக்கும் தான். நமக்கு நவதானியம் விளைவிச்சு தராங்க இல்லைங்களா, அதுக்காக நவலக்ஷ்மி இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளே வராங்க இல்லைங்களா, காமாட்சி தேவியார் தானங்க. அதனால் கதிரவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு நவதானியம் கூடையில் அம்மா படைக்க வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அதை ஒரு காலடியிலையும் நம்ம வெற்றிலை பாக்கு, தேங்காய், பழம், நெய்வேத்தியம் வச்சு அவங்களுக்கு கற்பூர ஆரத்தி, தீப தூப ஆராதனை காமிச்சு அம்பாளையும் முருகரையும் நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறோம். அந்த படியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நவதானியம் இருக்கு இல்லைங்களா, கைப்பிடியாக எடுத்து எடுத்து அந்த காலடியோட சென்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கே ஃபுல்லாக தீப தூப ஆராதனை முடிஞ்ச பிறகு அம்மா வந்து அதை ஃபில் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இதே மாதிரி நம்ம 11 காலடி வரைஞ்சோம் இல்லைங்களா, அந்த 11த்துலேயும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். 11 கற்பூரம் ஏற்றி நம்ம லைனாக அதை முதல்ல வெளியே எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதே வெத்தலை பாக்கு பிளேட்டை தான் உள்ளே வச்சு 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 எடுத்துகிட்டு போகணும். இது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க வீடு. பார்வதி தேவியாரும் முருகரும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலாக நம்ம வெளியே இருந்து சுவாமி கும்பிட்டு அம்பாவை அழைச்சிட்டு வரோம் இல்லைங்களா, இதுதான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி 11வது கால் நம்ம பூஜை ரூம் கிட்ட வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்த பிறகு ஊதுவத்தி, கற்பூரம், ஆராதனை எல்லாமே மற்றும் சகல தெய்வத்துக்கு எல்லாத்துக்குமே அப்பா காமிச்சிட்ருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் டைம் பூஜை எங்கள் வீட்டில் எப்போவுமே எல்லாமே ரெடி பண்ணுவோம் நாங்கள். பட் பெரியவங்க அப்பா, பெரியப்பா எல்லோரும் இருக்கிறாங்க இல்லைங்களா, வில்லேஜ் மோஸ்ட் ஆஃப் இடத்துல வந்து எல்லாமே பெரியவங்க தான் பூஜை பண்ணுவாங்க. நாமளுமே பண்ணலாம். அவங்க இல்லை அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். இல்லை அவங்க பண்ண பிறகு அடுத்ததாக நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்ததுங்க. காலையில் 3 மணிலேருந்து பட்ட கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடுச்சு. கற்பூர ஒளியில் கடவுளை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, அவ்வளோ ஆனந்தமாக இருந்ததுங்க. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. கண் கலங்கி டிவியில் வேல்மாறல் போயிட்டு இருந்ததுங்க. அதை கேட்கும்போது, முருகா வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே வேண்டாம், எந்த சந்தோஷமும் வேண்டாம், நீ மட்டும் என்னை வந்து கூப்பிட்டுட்டு போயிடுப்பா, என்னை ஒரே ஒரு டைம் உன்னை திருச்செந்தூர் கூப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி நான் வேண்டினேங்க. எனக்கு திருச்செந்தூர் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. பட் இன்னும் அது நிறைவேறலை. இப்படி தாங்க என்னுடைய வில்லேஜ் ஸ்டைல் ஸ்பெஷல் பங்குனி உத்திரம் vlog வந்து
இப்படி தான் போச்சு, உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து நம்ம வாங்க பேசலாம் செஷன் போகலாம். இன்றைக்கி நம்ம வாங்க பேசலாம் செஷனில் நம்ம பேச போகிற டாபிக் எக்ஸ்ரே தாங்க. எக்ஸ்ரே அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவை நம்ம உடல் பாகத்தில் செலுத்தி ஸ்கேன் செஞ்சு பார்க்குறது தான். பட் இன்றைக்கி பெரும்பாலும் பேஷண்ட் அவங்களோட அன்னோன் நாலேஜால், அறியாமையால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கை வலிக்குதா, கழுத்து வலிக்குதா, உடனே நான் போய் ஒரு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய தப்புங்க. நம்ம உடல் பாகத்தில் தேவையில்லாமல் தசை பிடிப்புக்காகவோ சுளுக்குக்காகவோ இல்லை ஜவ்வு விலகிருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸோடைய அட்வைஸ் இல்லாமையும் ஃபிசியோதெரபிஸ்டோட அட்வைஸ் இல்லாமையும் எக்ஸ்ரே எடுக்க போகிறோம். பட் WHO என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2000 ஒருவங்களுக்கு, அதாவது அதிகமாக எக்ஸ்ரே எடுக்கிறவங்களுக்கு கேன்சர் வரதுக்கான பாசிட்டிவ் ரேட்டிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த எக்ஸ்ரேயில் என்ன தாங்க தெரியும்? எலும்பு தேய்மானம் ஆயிருக்கா, கால்சியம் சத்து குறைபாடு இருக்கா, எலும்பு ஏதாவது விலகி இருக்குங்களா, எலும்பு உடஞ்சிருக்குங்களா, இதுதான் நம்ம மேஜராக பார்க்க முடியுமே தவிர, நீங்கள் நினைக்கிற மாதிரி தசை பிடிச்சிட்ருக்கா, ரத்த ஓட்டம் இல்லையா, நரம்பு விலகி இருக்கா, ஜவ்வு விலகி இருக்கா, இது எதுவுமே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்ரேல பார்க்க முடியாது. தேவையில்லாமல் அடிக்கடி எக்ஸ்ரே எடுக்கிறத தவிச்சிடுங்க. உங்களுடைய டாக்டர் சொன்னால் தவிரவோ, உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் சொன்னால் மட்டும் நீங்கள் போய்ட்டு எக்ஸ்ரே எடுங்க. டாக்டர்ஸ் அதுக்கு பிறகு அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஃபர்தராக என்ன மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்களாக எக்ஸ்ரே எடுத்த பிறகு போய் டாக்டர்ஸை பார்க்காதீங்க. இது போல் உங்களுக்கு வேறு என்ன டாபிக் பற்றி நம்ம இதில் வாங்க பேசலாம்ல டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நம்ம அதை பற்றி பேசலாம். ஆன்லைன் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷனுக்கு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். பாய்.